அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நிச்சயமாக நாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து நேற்று 12/12/2024 அன்று மாலை வெளியிடப்பட்டது. ஸோ இந்த முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமான தருணத்தில் நாம் இந்த இடத்துல இருக்கிறோங்க. வெற்றி பெற்றவங்க அடுத்த கட்ட பணியை விரைவாக உடனடியாக தொடங்கணும். ஏன்னா நமக்கான நேரம் காலம் மிக குறுகியதாக தந்திருக்காங்க. குறிப்பாக 2A தமிழ் தகுதி தேர்வு 2ஆம் தேதி வச்சுருக்காங்க. அதாவது 2/2/2025 அதே போல் 2Aக்கான மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8/2/2025 குரூப் 2 மெயின்ஸ்க்கான தேர்வு 23/2/2025 தேர்வை வச்சுருக்காங்க. மிக குறுகிய நாட்களே வந்து ரொம்ப மிக குறுகிய நாட்களே இருக்குது. இந்த நாட்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக 2லும் வெற்றி பெற முடியும், 2Aவிலும் வெற்றி பெற முடியும். ரெண்டுத்திலுமே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்ன ரீசன்னா அதிகமான கேள்விகள், குறிப்பாக 155க்கு மேலே போட்டிருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸும் எழுதுகிறாங்க, 2A எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. அதே போல் 2ல் மெயின்ஸில் வராதவங்களுக்கு 2A வந்திருக்கும். அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உங்ககிட்டேருந்து மற்றவங்க பறித்து கொள்ளாமல் இருக்கணும்னா நீங்கள் அதை விட 2 மடங்கு இல்லை 10 மடங்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது, இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதற்கடுத்து தான் இங்கே வெற்றி பெற்றவர்களுக்காக நம்ம ரொம்ப பாராட்டிகிட்டே இருந்தாலும் கூட இதில் 1 மார்க்கு 1/2 மார்க்கு இல்லை வந்து சரியாக பண்ணாமல் முதல்நிலை தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்காக இந்த காணொலியை ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல இடங்களில் நமக்கான வெற்றியை நோக்கி பயணிக்கும்போது சில நேரங்களில் தோல்வி வரதான் செய்யும். அந்த தோல்வி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல எப்போதும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமாக அமையும். அந்த அனுபவத்திலிருந்து மிகப்பெரிய எழுச்சியை வந்து உங்கள் மனதிலிருந்து உங்களை உள்ளத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்த தேர்வு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் குரூப் 2 அதே ப்ரிலிம்ஸ் வந்து 2025 இருக்குது. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ குரூப் 1க்கு 185 டேஸ் இருக்குது, குரூப் 2க்கு 200+ம், குரூப் 2A க்கு 200+ டேஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு. அதே போல் குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா 200+15 டேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த தருணத்தில் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக முதல்ல தோல்வி தான் நமக்கு வந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தரும், மிகப்பெரிய பலத்தையும் ஏற்படுத்தி தரும். நம்ம பார்க்காத தோல்வியும் கிடையாது, நம்ம பார்க்காத கடினமான பாதைகளும் கிடையாது. ஏன்னா ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது நிறைய பிரச்சனைகளை நிறைய ஃபெயிலியர்ஸை நம்ம வந்து காம்படிஷன் ரீதியாக பார்த்துருப்பேங்க. அந்த வகையில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த தோல்வியில் நாம் செய்த தவறுகளை சரி செய்யும்போது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளிலும் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வையுங்க. நிச்சயமாக தன்னம்பிக்கை உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி நிச்சயமாக கிட்டும். தன்னம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு எப்போதுமே வெற்றி கிட்டாது. நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் தான் மிகப்பெரிய வந்து சக்தியாக மாறும். அந்த எண்ணங்களை நீங்கள் சரியாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வந்து உங்களுடைய தாட்ஸ் ரொம்ப ஃபிசிக்கலாக உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், மென்டலாகவும் அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் அடுத்த ஆண்டு இந்த டிசம்பர் இந்த மாதம் முடிஞ்சதுன்னா அடுத்த ஆண்டு வரப்போகுது.
நம்முடைய வாழ்க்கையில் 2025 மிக முக்கியமான ஆண்டாக அமைய உள்ளது. ஏன்னா 2026 தமிழக அரசியலில் எலெக்ஷன் நடக்க போகுது சட்டமன்ற தேர்தலுக்காக. அப்போது 2025 நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னே எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ண முடியுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து கேன்வஸாக மாற்றுவாங்க ஒவ்வொரு ஆட்சியாளர்களும். அது இயல்பாக நடக்கக்கூடியதான். ஒரு போட்டியாளராக இங்கே பார்க்கும்போது நமக்கு அடுத்த வாய்ப்பாக 3 தேர்வுகள் இருக்குது. இந்த 3 தேர்வுகளும் முத்தான தேர்வுகள் தான். ஏற்கனவே குரூப் 2ல் ப்ரிலிம்ஸில் கட்டாப்பில் போயிட்டு வெளியே வந்திருப்பங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே இப்போ லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதி இந்த டைம் வராமல் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் குரூப் 4ல் எழுதி ஃபெயில் ஆனவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கும் அவர்களுக்கும் வந்து இந்த தருணத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்காங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. நமக்கு தேவை டிஎன்பிசி சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் முதல்ல முழுமையாக படித்து முடிச்சிருக்கணும். அதை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 2 மாதிரி தேர்வுகளான எழுதி பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மாதிரி தேர்வு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மெயின்ஸ் இதில் வந்து ரிசல்ட் நல்லா வரும், நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 4க்கான 2025 குரூப் 4க்கான குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மாதிரி தேர்வும் டிஎன்பிசி பேட்டர்னில் அப்டேட் பண்ணபடி தான் வந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி எப்போது துணையாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம டிஎன்பிசி தேர்வில் பல தேர்வுகளில் குறிப்பாக ரீசெண்டாக 2024 டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தி முடித்த பல்வேறு தேர்வுகளிலிருந்து யூனிட் 8 கொஸ்டின்ஸை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஏற்கனவே யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. பார்க்காதவங்க அதை பார்த்துக்காங்க. யூனிட் 8 பொறுத்தவரையும் நமக்கு அதிகபட்சமாக 9லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 8லேருந்து மட்டுமே கேட்குறாங்க. அதாவது தமிழ் சார்ந்த நிகழ்வு, பொதுத்தமிழ் சார்ந்த கேள்விகள் ஜென்ரல் பகுதியில் இடம்பெறுகிறது. அப்போது அந்த இடம்பெறக்கூடிய அந்த 10 கேள்விகளுக்கும் மிக சரியாக பதிலளிக்கணும். எந்தெந்த பகுதியில் வந்து கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, திருக்குறள் சார்ந்த கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, அதே போல் சங்க இலக்கியங்கள் தொடர்பான கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னா அது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் தினசரியாக குறைந்தது 1 மணி நேரமாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டெய்லி வந்து அப்டேட் பண்ணி பார்க்கணுங்க. அதற்கு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பொதுத்தமிழுக்கு தனியாக வந்து தனி பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே போல் யூனிட் 8க்கான பிளேலிஸ்ட்டு தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கு. அதை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏற்கனவே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், மாதிரி தேர்வுக்கான வினாக்கள், அதற்கான விடை குறிப்புகள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களை அடுத்த நிலைக்கு உங்களுக்கு இன்னும் தரமான கேள்வித்தாளையும் தரமான விடைகளையும் வந்து வீடியோக்களையும் உங்களுக்கு தருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல் ஒரு வீடியோ சரியில்லைனாலும் அதுக்கான பதில் தர வேண்டியது உங்களுடைய கட்டாயம். உங்களுடைய ஒவ்வொரு பின்னூட்டமும் எங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுன்றதை நீங்களே சொல்லுங்கள். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? ஸோ பிறப்பினால் எல்லாருமே சமம்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். அதை வந்து எதன் அடிப்படையில் வேறுபடுத்தியிருப்பார்னா தொழில் அடிப்படையில் வேறுபடுத்தியிருப்பார். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் என்பவர் யார்னா, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் என்று அழைக்கப்படுபவர் அதியமான். நெய்யால் நெறி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பேம் எனல் என்னும் குறளில் நுதப்பேம் என்பதன் பொருள் என்ன? நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பேம் எனல் என்னும் குறளில் நுதப்பேம் என்பதன் பொருள்னு கேட்டிருக்காங்க. அவித்தல்.
வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணி என்ற நூலை மிகச்சிறந்த ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார். தமிழில் நாடகம் இல்லைன்ற செயல் நாடகம் இல்லைன்ற குறைய போக்கியவர் தான் மனோன்மணி ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தான் திருக்குறளை வந்து திருக்குறளின் சிறப்பை வந்து இங்கே வந்து மேற்கோள் காட்டியிருப்பார். அடுத்த கேள்வி, ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஞாலம் கருதினும் கைகூடும். இது நமக்கு வந்து மிக மிக முக்கியமாக, ஒரு போட்டியாளர்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த காலமும் இடமும். அதாவது காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை மாற்றணும். அதே மாதிரி எந்த சூழலில் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்க அதற்கு தகுந்த வகையில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி கலங்காபவர்னு வரும். இங்கே மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும். அடுத்த கேள்வி, அகத்தின் இருளை போக்கு விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அகத்தின் இருளை போக்கு விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு. டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும், அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாத்தையும் விட்டு விடுவதையும். இதை எதற்கு இலக்கணமாக வள்ளுவர் சொல்லியிருப்பார்னா துறவுக்கு இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதார். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. மிக நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ஒரு திருக்குறள்னா இந்த திருக்குறளை நாம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய பொருள் மிகவும் ஆழமானது, அறிவுபூர்வமானது. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவங்களை யார் என்னன்னாலையும் இகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் செல்வம் உள்ளவங்களை அப்படி அவங்க தவறே செஞ்சாலும் அந்த செல்வம் அந்த நபரை மறைத்துவிடும். அதே போல் அவர்களுடைய தவறுகளை மறைத்துவிடும். மிக இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள செல்வத்தில், பணத்தில், இல்லை வசதியில் உயர்ந்தவங்களாக இருக்கும்போது அவங்கள பேசாதவங்க கூட அவங்க கூட பேசுவாங்க. நடைமுறை வாழ்க்கையில் மிக முக்கியமான திருக்குறள். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையும் பணம் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக படிக்கும்போது ஒவ்வொரு ரூபாவும் மிக முக்கியமானதாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு போராடி ஒரு அரசு பணிக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மிக முக்கியமான ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழலையும் அடுத்து உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடியது அரசு பணி. அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுடைய இலக்கிலிருந்து எப்பொழுதும் விலகி செல்லக்கூடாது. நீங்கள் விலகி சென்றால் மீண்டும் அந்த இடத்திற்கு வருவது மிக கடினமான பணியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எள்ளுவர். என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அன்புடையார். என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? அன்புடையார். பலகற்றும் கல்லா அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? உலகியலோடு வாழாதவர். பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? உலகியலோடு வாழாதார். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை வள்ளுவர் விலங்கோடு ஒப்பிடுகிறார். படிக்காதவங்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? விலங்கோடு ஒப்பிடுகிறார்.
ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ரீசெண்டாக நடந்த 2024 நடந்த 2 ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோங்க. நம்ம ஒவ்வொரு யூனிட் 8 ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான வீடியோவும் 2 தேர்வுகளிலிருந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட விடை குறிப்புகளாக தான் பார்த்து வருகிறோம். அது ரிலேட்டடான கொஸ்டினாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்டத்தில் யூனிட் 8 எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.